வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நமது தலைமையேற்று நடக்கக்கூடிய அதாவது நட்சத்திர நாயகன் உயர் திரு பாலமுருகன் ஐயா நட்சத்திர சூட்சுமங்கள் பற்றி அழகாக சிறப்புரையாற்ற இருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸ்ரீ லலிதாம்பிகா ஜோதிட ஆய்வகத்தினுடைய நிறுவனர் சகோதரி ஈஸ்வரி அவர்களும் கவிதா சக்திவேலர்களும் இன்றைய 5வது மாதாந்திர கூட்டத்திற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற சுந்தரராஜன் பெருமாள் அவர்களையும் மற்றும் அனைவரையும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியாரால் இயற்றிய அந்த குமாரசாமி நூலினுடைய நட்சத்திர வடிவத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிய வந்துள்ளேன். நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படை வேர். ஒவ்வொரு மீட்டிங்கிலும் நாங்கள் சொல்லிட்டு வர்றது அதுதான். அடிப்படை வேர் நல்லா இருந்தால் தான் அந்த மரம் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு சில நட்சத்திரங்கள் எந்த மாதிரி இருக்குது, நட்சத்திரத்தில் இருக்க கிரகங்கள் எந்த மாதிரி வேலை செய்கிறது என்பதை பார்த்துத்தான் நம்ம ஜாதகமே சொல்கிறோம். அதே காலகட்டத்தில் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நட்சத்திரம் மூலியமாகத்தான் எல்லாமே செயல்படுகிறது என்பதை இங்கே நிரூபிக்கும் வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தாராபலன் நிர்ணயம் உண்டு. 27 நட்சத்திரத்திற்கும் 27 தாராபலன் நிர்ணயங்கள் இருக்கிறது. அது ஜாதக ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பாவத்திற்கும் எந்தெந்த மாதிரி இருக்கும். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னாவே அந்த நட்சத்திரம் அந்த பாவத்திற்கு என்ன செய்யும். நான் நிறைய மேடையில் குறிப்பிட்டிருக்கிறேன். முக்கியமான பாவங்கள் என்ன அப்படின்னா 3, 7, 11. ஒரு ஜாதகத்தில் 3, 7, 11 சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகம் என்றுமே நல்லா இருக்கும். அது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ராகுவுடைய நட்சத்திரம் 3, 7, 11 முழு நட்சத்திரமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் சிறந்த எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த ஜாதகம் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கும். ஏன்னா 3ங்கிறது முயற்சி, 7ங்கிறது இணை, 11ங்கிறது வெற்றி. அதாவது எண்ணங்கள் நிறைவேறுதல், செயல்பாடுகள் எல்லாமே. அப்போ இந்த 3ம் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம வின் பண்ணிடலாம். ஒவ்வொரு காரியத்துக்குமே வின் பண்ணலாம். உங்களுக்கு முயற்சி, ஒவ்வொரு இடத்துக்குமே முயற்சி தேவை. ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் முயற்சி தேவை. 12 பாவத்துக்கும் முயற்சி வேணும். அப்போ அந்த முயற்சிங்கிறத எடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இணைங்கிறது ஆட்டோமேட்டிக் 7ஆம் இடம் வந்துடும், 11ஆம் இடம் வந்துடும். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரகத்துவமாக எடுத்து பாருங்கள். 3ங்கிறது வீரியம், 7ங்கிறது மனைவி, 11ங்கிறது எண்ணங்கள் நிறைவேறுதல். அப்போ குழந்தை பேருக்கும் அது வேணும். அடுத்தது 3ங்கிறது எண்ணம், 7ங்கிறது மனைவி, 11ங்கிறது நிறைவேறுதல். மனைவியின் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருந்தாவே அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. இது அந்த ராகு நட்சத்திர அடிப்படையிலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த ராகு நட்சத்திரம் எவ்வளோ முக்கியம் ஒரு ஜாதகத்தில். ஏன்னா அது நிழல் கிரகம், சாயா கிரகமாக கீழே நிழல் கிரகத்தில் ஒன்று. இன்று கும்பராசிக்குள் சென்றிருக்கிறது. இன்றைய கோச்சாரப்படி இந்த கும்பராசி மறைமுகத்தன்மையை அதை வெளிப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், மறைமுகமாக ஒவ்வொருடைய எண்ணங்களை, செயல்பாடுகளை ஒவ்வொருத்தருக்கும் செயல்படுத்தக்கூடிய அந்த இருக்கும். குறிப்பாக இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் பாருங்கள், தன்னுடைய எண்ணத்தை டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க, திடீர்னு செஞ்சு முடிப்பாங்க. அந்த எண்ணங்களை ஏன்னா அங்கே ராகு உள்ளே வந்திருக்கிறது. அப்போ அந்த ராகுனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒன்று இருக்குது. அந்த 3, 7, 11 ஒவ்வொரு பாவத்திற்குமே 3, 7, 11 இருந்தால் ஒரு பெண் ஜாதகத்திற்கு திருமணம் நடக்கும் காலங்களில் 3, 7, 11 இருந்தால் அவர்
தைரியமாக தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று திருமணத்தை செய்து கொள்வார். இப்போ நடக்கும் பாருங்கள், அது 3, 7, 11 யாருக்காச்சும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாவே பெண் ஜாதகத்திற்கு அது திருமண காலகட்டங்கள் இதுதான் முக்கியம். ஏன்னா ஜோதிடத்தில் கால நேர வர்த்தமான சுருதி பேத பந்தம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். கடைசியாக அந்த என்ன நிலைமை இருக்கிறதோ அதை வைத்து தான் பலன் சொல்லணும். அந்த பலனுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் திருமண காலகட்டங்கள் இருக்கும் பொழுது 3, 7, 11 இருக்குமாயின் அந்த பெண் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே சென்று திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்போ ஒவ்வொரு பாவத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த 3, 7 ஏன் சிறப்பாக நான் எடுத்துருக்கிறேன்னா, காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் மிதுனம், 7ஆம் இடம் துலாம், 11ஆம் இடம் கும்பம். இந்த 3ம் பாருங்கள் சிறப்பாக அந்த ஜாதகத்துக்கு அமைஞ்சிட்ருக்கும். எல்லா இடத்துக்குமே அந்த 3, 7, 11 ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 3, 7, 11 எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணங்கள் எப்படியெல்லாம் நிறைவேறுகிறது, எந்த மாதிரி நிறைவேறுகிறது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து சொல்லிடலாம். ஆனால் எண்ணங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்கள் தான் அந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எனக்கு திருமணம் வேணுங்கிற எண்ணங்கள் வந்தால் தான் இந்த திருமணம் நடக்கும். எனக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்தால் தான் தொழில் நடக்கும். அது அப்படி எப்படியாப்பட்ட தொழில் நடக்குது, எந்த மாதிரி தொழில் நடக்குது, இதெல்லாம் நாம் எடுத்து பார்த்துட்ருக்கணும். அப்போ அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டு அமைஞ்சிட்ருக்குது. இந்த ராகுனி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் என்றுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறோம் ஈஸ்வரன் பிறந்தது அப்படின்னு. இந்த ராகுவின் லக்ன புள்ளி விழுந்தவர்களை பாருங்கள், அந்த எண்ணங்கள் அலைபாயும் எண்ணங்கள், செயல்படுத்த முடியாத எண்ணங்கள், எதையும் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடும். அப்போ அதில் ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிரச்சனையும் உண்டு, ஒரு தீர்வும் உண்டு. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது. அப்போ 9 கிரகங்கள் நட்சத்திரத்தின் மேலே தான் நின்றுட்டுருக்கோம். அப்போ அந்த நட்சத்திரம் என்ன அம்சம் வாங்கியிருக்குது, இதெல்லாம் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா ஒரு நிமிஷத்தில் பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கிரகம் ஏதோ ஒரு அம்சத்தை வாங்கி நிற்கும். நம்ம சொல்லுவோம் அம்சம் இருக்குதான் அவன் அனுபவிக்கிறான்டா அப்படின்னு. அப்போது அந்த கிரகம் அம்சம் வாங்கினா தான் அந்த கிரகம் அனுபவிக்க முடியும். அப்போ என்ன அம்சம் வாங்கியிருக்குது, பரணி 2 ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா இணை அம்சம். பரணி 2 மட்டும் சுக்கரன் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம வேறு மாதிரி நினச்சிட்ருக்கோம். புருஷன் பொண்டாட்டி என்றைக்குமே பிரிய மாட்டாங்க, எவ்வளோ தகராறு வந்தாலும் பிரிய மாட்டாங்க. அப்போ அந்த சுக்கரன் அந்த வந்து இணை அம்சம்னு ஒரு அம்சம் வாங்கி உக்காந்துக்கிச்சேன், இணைஞ்சே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒரு அம்சத்தை வாங்கி அந்த இடத்துல உட்காந்துருக்குது. அப்போ அந்த அம்சம் படிக்கணும். அம்சம்னா என்னன்னு தெரியணும். ஒரு அம்சம்னு எடுத்து நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இத்தனையும் எடுத்துகிட்டு தான் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நட்சத்திரம் இல்லை, கிரகம் இல்லை, பலன்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது எங்கேயுமே. ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். எதை அடிப்படையாக வைத்து கொண்டு இருக்கிறோமோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். மனிதனாக இருக்கிறோம், ஒரு உருவத்தை கடவுள் படித்தான், இப்படி தான் மனிதன் இருக்க வேண்டும் என்று. அதிலிருந்து மாறி பண்ணால் வேற ஒன்று பேரை தான் சொல்லுவோம். அப்போ நாம் அந்த அதில் பிரதானமாக இருக்கிறது அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எந்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்கிறது, ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்கள், அந்த நட்சத்திரம் தியாஜியம் வாங்கியிருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா நட்சத்திர தியாஜியம் வாங்கக்கூடவே கூடாது. அப்போ அவர்கள் அந்த செயல்பாடுகளிலிருந்து நட்சத்திரமே வெளியே போயிடுது. அப்போ இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த உடல் ஒத்துழைக்காது. நட்சத்திரம் என்பது உடல் அவர்களுக்கு ஒத்துழைக்காது. அப்போ நட்சத்திர தியாஜியம் என்றால் என்ன, அதையும் கற்றுக்கணும். அப்போ எவ்வளவு நாம் கற்றுக்கொண்ட வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ நட்சத்திரத்து அடிப்படையிலிருந்து தான் மேலோட்டமாக இருக்கக்கூடியது எளிதில் படிச்சிருவீங்க. கிரகம்னா என்ன, கிரக காரகத்துவம் என்ன, பாவம்னா என்ன, பாவ காரகத்துவம் என்ன இருக்கணும். ஆனால் அந்த கிரகம் பாவம் நட்சத்திரத்தினுடைய உறவு முறைகளை கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழலாம். 5ஆம் பாவம் கெட்டுவிட்டால் உங்களுக்கு குழந்தை பேரில் ஒரு பிரச்சனை உண்டு. ஃபஸ்ட்லேயே எடுத்துக்கோங்க. 5ஆம் பாவம் கெட்டால் திருமணம் ஆகி திருமண வாழ்க்கை தொடங்குறப்போ ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம். ஃபஸ்ட்லேயே இண்டிகேட் பண்ணி கொடுத்துருங்க. மிருகசீட நட்சத்திரம் இருந்தால் இங்கே காதல் இருக்கும். நட்சத்திரம் எடுத்துன்னா இங்கே காதல் இருக்குங்கிறத சொல்லிடலாம். ஒன்று இவருக்கு காதல் இருக்கும், குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காதல் பண்ணி திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் காரகத்துவம் உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு, ஒவ்வொரு பாவத்துக்கும் காரணம் உண்டு. இதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜோதிடருக்கு உண்டான தகுதி 50% கிடைச்சிரும்.
அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் நான் ஏன்னா மேலோட்டமாக இருக்கிற எல்லாம் படிச்சுட்டு கடைசி நட்சத்திரத்துக்கு வந்தால் தெளிவாக இருக்கும். நட்சத்திரம் என்பது சிறப்பாக அந்த முதல்லேருந்தே நான் சொல்லப்பட்டது வேர், ஒரு மரத்தினுடைய வேர் நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தாராபலன். தாராபலன்கிறது திருமண வாழ்க்கையில் 9 தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நட்சத்திரத்துக்கு 27 தாராபலன் இருக்குது. உங்கள் 18வது நட்சத்திரம் உங்களுக்கு பணப்பகையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் 18வது நட்சத்திரத்துக்கான கூட இருந்தானா பணத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நாம் அதை எப்படி நிவர்த்தி செய்யணும், எந்த மாதிரி நிவர்த்தி செய்யணும்? கூட இருந்து தான் ஆகணும் அவன், ஆனால் பணத்தில் பிரச்சனை இருக்கும், எப்படி நிவர்த்தி செய்யணும்? இதைத்தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். இதைத்தான் நான் நட்சத்திர வாயிலாக அந்த குமாரசாமி நூல் சொல்லப்பட்டிருக்கு. அதை யாரும் நம்ம படிக்கிறதில்லை. இன்றைக்கி வரலுமே நான் நிறையா இந்த கடந்த 20-22 வருஷமாகவே அந்த குமாரசாமி நூலில் படிக்கணுங்கிறோம், யாருன்னு தெளிவாக படிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்குற குருமார்கள் இருக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எல்லானுடைய காரகத்துவம் அதில் கொடுத்துருக்கு. இந்த நட்சத்திர லக்ன தியாஜ்யம் நட்சத்திர தியாஜ்யம்ங்கிறது அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். நட்சத்திர தியாஜ்யம் கூட நாம் வந்து ஒரு சில இடத்துல தீர்வு எடுத்துடணும், ஆனால் லக்ன தியாஜ்யம் உக்காந்துருச்சுனாவே முடிஞ்சுது. ஏன்னா ஒதுக்கப்பட வேண்டிய ஒன்று தியாஜ்யம். அப்போ ஒவ்வொரு தியாஜ்யம் இருக்குது, அது வந்துருச்சு, நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்ன தீர்வு எடுக்கணும்? இதைத்தான் ஜோதிடர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளர்கிட்ட சொல்லணும். இதை சொன்னீங்கன்னாவே பெரிய பிரமாதமாக சொல்லிட்டு போயிடலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 8வது நட்சத்திரம், உங்கள் 8வது நட்சத்திரம் என்றைக்குமே 8வது நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. கூட ஒரு 8வது நட்சத்திரத்தினுடைய நண்பர்களை வச்சுக்கோங்க, அவர் அட்வைஸ் கேளுங்க. ஏன்னா 8வது நட்சத்திரம் அட்வைஸ் கொடுத்துச்சின்னு வைங்க, தெளிவாக இருக்கும், அந்த முடிவுகள் நல்லா இருக்கும், அந்த செயல்பாடுகள் நல்லாயிருக்கும், அந்த செயலும் நல்லாயிருக்கும். அப்போ அந்த 8வது நட்சத்திரம் யார்? அவர்கள் உங்கள் நண்பர் ஆக்கி கொள்ளுங்கள், தெளிவாக இருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் தெளிவுபடுத்தக்கூடியது அந்த 8வது நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உண்டு உங்களுக்கு. இதே போல் தான் உங்கள் 13வது நட்சத்திரம் என்பது நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு ஜீவ சமாதி. அது எல்லா ஜீவ சமாதிக்கும் வணங்க வேண்டிய ஜீவ சமாதி அது. அப்போ 15வது நட்சத்திரம் ஜீவ சமாதி எது, அது அடிக்கடி போயிட்டு வாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஜீவ சமாதி இருக்கும், அதுக்கு 13வது நட்சத்திரம். அப்போ அந்த 13வது நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது. அப்போ அந்த ஜீவ சமாதிக்கு என்ன? அப்போ ஜீவ சமாதினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜீவ சமாதியினுடைய செயல்பாடுகள் திரும்ப வந்து புதியதாக செயல்படுத்தக்கூடியது. அங்கே போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான நட்சத்திர ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னாவே தனி வைப்ரேஷன் கிடைக்கும், உங்கள் மன தூய்மை இருக்கும், எண்ணங்கள் நல்லாயிருக்கும். அப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய காலபுருஷ தத்துவனுடைய செயல்பாடுகள் அஸ்த நட்சத்திரம் 13வது நட்சத்திரம். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரம் 13வது நட்சத்திரங்கிற ஒரு இதை பாருங்கள், அந்த குறியீடுலாம் பாருங்கள். 2 கை, 2 கையினுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஜீவ சமாதி போனால் ஆசீர்வாதம், 2 கை தூக்கி நிற்கிற. நீங்கள் வந்து பாருங்கள், அவர் மகரிஷி வேதாத்திர மகரிஷி பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் தான் அவர் இது பண்ணி 2 கையை தூக்கி நிறுத்துவார். கூட்டுறவு சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 கை. அப்போ 2 கை என்றைக்குமே அஸ்த நட்சத்திரம் யாரேச்சும் இருந்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் தூக்கி விட்றீங்க பார்த்தீங்களா, கை பிடிச்சி தூக்கி விட்றீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க. அந்த ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு இருக்கும். அப்போ அஸ்த நட்சத்திரம்னா என்னங்கிறது இது சொல்லணும். அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் கை கொடுக்கணும். அஸ்த நட்சத்திரம் யாரோ ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, டக்குன்னு போய் கையை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த கூட்டுறவு உங்கள் சிம்பிள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுடைய உதவி, அஸ்த நட்சத்திர உதவி செஞ்சு அவங்ககிட்ட உதவி பெற்று நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த தொழில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அது 13வது நட்சத்திரம், புதியதாக செயல்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதற்கு இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குது. அந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் நான் நிறைய சொல்ல இருக்குல்லன்னா, குறிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏறக்குறைய நான் அது அந்த சப்ஜெக்டை கொண்டாந்து தான் இங்கே கொடுக்கணும், மழை சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் காலங்கள் எனக்கும் தேவைப்படுது, கணக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படியே தொடர்ந்து எடுத்தீங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய 13வது நட்சத்திரம் வந்து அஸ்தம்.
இப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துடைய ஜீவ சமாதி என்பது 3 நட்சத்திரத்துக்கு ஒன்றாக சேர்ந்தது தான். ஒரு கிரகத்தினுடைய இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு, அங்கே 3 நட்சத்திரமும் அடங்கிடும். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் அது. அப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப திருவண்ணாமலையில் இருக்கும் சேஷாதிரி சுவாமிகள் இயற்கையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அது இருக்கு. அது பொதுவாக முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நிறைய மேடையில் சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அங்கே அந்த மேடையெல்லாம் சொல்லலை. இப்போ அந்த சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கேதுனுடைய 3 நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் 13வது நட்சத்திரம் கேது நட்சத்திரமாக விழுகிறது. அஸ்வினி மகம் மூலத்தில் விழுகிறது. உங்கள் 13வது நட்சத்திரம் தெளிவாக எடுத்துக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம். அப்போ உங்கள் நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் ஜீவ சமாதியாக செயல்படுகிறது. அப்போ எந்த ஜீவ சமாதிங்கிறது நீங்கள் போங்க. எல்லாமே இந்த திருவண்ணாமலை கொஞ்சம் ஒரு சில இடத்துல மாறும். எல்லாமே திருவண்ணாமலை ஜீவ சமாதிகள் தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஜீவ சமாதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்கள் கேது நட்சத்திரம், உங்கள் 13வது நட்சத்திரம் கேது நட்சத்திரமானால் இவர்கள் என்னன்னா கட்டிக்குளம் சூட்டுக்கோள். இது என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் போனீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை சுற்றி வந்தீங்கன்னா அங்கே கட்டிக்குளம் தனியாக ஒரு ஜீவ சமாதி இருக்குது மலைக்கு முன்னாடி. அதில் மதுரையில் இருக்குது. அடுத்தது உங்களது 13வது நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரமானால் பொள்ளாச்சி இருக்கிற அந்த கோடி சாமியார், புறவிப்பாளையம்ங்கிற இடத்துல கோடி சாமியார். அடுத்து உங்கள் 13வது நட்சத்திரம் சூரிய நட்சத்திரமானால் விசிறி சாமியார் யோகிராம் சரத்குமார் அப்படிங்கிற திருவண்ணாமலையில் இன்னும் இருக்கிறார். அவரை போய் கும்பிடுங்க. உங்களது 13வது நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமானால் திருவண்ணாமலை சேஷாதிரி சுவாமிகள். அடுத்து உங்கள் 13வது நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரமானால், மிருகசீடம் சித்திரை விட்ட செவ்வாய் நட்சத்திரமானால் மூக்குப்படி சித்தர் ஜீவ சமாதி சமீபத்தில் தான் ஒரு சமாதியானார். அந்த கோயில்களுக்கு இது என்னன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, மூக்குப்படி சித்தருங்கிறது திண்டுக்கல் டவுனுக்குள்ளே இருக்கிற வெள்ளை விநாயகர் கோவில் தெருன்னு பேர் இதுக்கு, அந்த இடத்துல இருக்குது. அடுத்து உங்களுக்கு 13வது நட்சத்திரம் ராகு நட்சத்திரமானால் மூக்குப்படி சித்தர். இவர் வேட்டி அதிகமாக கட்டக்கூடியது. இவர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு. என்றைக்குமே திருவண்ணாமலை கிரிவலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் மிக இதாக இது பண்ணிவிட்டு 20 வருடத்திற்கு முன்பாக நான் எல்லாமே எடுத்து நோட்ஸ் எடுத்து எங்கள் பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கத்தினுடைய குருமார்கள் எல்லாமே இது பண்ணி மிகப்பெரிய குருமார்கள் எல்லாருமே இருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ராமசுப்பையா, வேதாத்திரி மகரிஷி ஐயா, கும்பகோணம் அருணாசல ஐயா, இவங்கெல்லாம் சொன்ன உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஓம் உலகநாதன் ஐயா, இவங்கெல்லாம் பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கத்தினுடைய மிகப்பெரிய உறுப்பினராக இருந்தவர்கள். அவர் நெல்லை வசந்தன் ஐயா, இவங்கெல்லாம் பள்ளிப்பாளையத்தினுடைய மிகப்பெரிய இதாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் கொடுத்து அந்த காலகட்டத்தில் கொடுத்த அந்த நோட்ஸ் தான் இன்றைக்கி நான் வச்சிட்ருக்கிறேன். என்றைக்குமே இன்றைக்கி குருமார்கள் கொடுத்த அந்த மிகப்பெரிய நோட்ஸுகள் குறிப்புகள் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தப்போ டேப் ரெக்கார்டை வச்சு நான் பதிவு பண்ணி அதையும் இன்றைக்கி வரலும் நான் பத்திரமா தான் வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய இதுவுமே பத்திரமா வச்சுருக்கிறேன். நான் அவர்களுடைய குறிப்புகளும் நான் எடுத்து தனியாக தான் வச்சுருக்கிறேன். அடுத்து உங்களுடைய 13வது நட்சத்திரம் குரு நட்சத்திரமானால் ரமண மகரிஷி திருவண்ணாமலை. உங்களது 13வது நட்சத்திரம் சனி நட்சத்திரமானால் பூண்டி மகான் கலசரப்பாக்கங்கிற இடம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது. உங்களது 13வது நட்சத்திரம் புதன் நட்சத்திரமானால் நெருவூர் சதாசிவம், அதாவது கரூரில் இருக்கிற நெருவூர் சதாசிவம் ஜீவசமாதி. இதைத்தான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு உங்கள் 13வது நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கணும். இப்போ அஸ்வினினா அஸ்தம், பரணினா சித்திரை, இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக உங்கள் 13வது நட்சத்திரத்தை எடுத்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கோங்க. சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த 13வது நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் எங்கெங்கே எல்லாம் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜீவ சமாதி ஒரு முறையேனும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதி சிறப்பாக இருக்கும். அப்போ ஜீவ சமாதி சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜாதக ரீதியாக எப்படி பார்க்கணும்? ஜாதக ரீதியாக முதல்ல சொன்னால் தியாஜ்யம் இருக்கக்கூடாது. எப்படி இந்த ஜாதகம் ஒன்று இந்த ஜாதகம் இந்த இது கெட்டு விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க.
அந்த கெட்டு விட்டதுங்கிற வார்த்தை எங்கே இருந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 8 பாயிண்ட் இருக்குது. அதில் 8 பாயிண்டில் ஏதோ 2 பாயிண்ட் இருந்தாவே கெட்டுருச்சு அப்படின்னு தான். என்னன்னா நீங்கள் இயற்கையில் எல்லாமே ஜென்ரலாக சொன்னது தான். பாவகிரகங்களோடு சேரக்கூடாது, 6, 8, 12 இருக்கக்கூடாது, 0 டிகிரியில் இருக்கக்கூடாது, அஸ்தகம், நீச்சம், வக்ரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது, தியாஜ்யத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடம் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். அப்போ அதில் இருந்து எப்படி நாம் விடுபடணும் அதைத்தான் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். நாம் சொல்கிறோம் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ அங்கே தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்து தாராபலன் சொல்லணும். அப்போ தாராபலன் சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதிகள் சொல்லலாம். 18வது நட்சத்திரம் விளக்குவதற்கு என்ன சொல்லலாம். இப்போ ஜென்ரலாகவே எடுக்கிறப்ப 18வது நட்சத்திரம் கேட்டை. அஸ்வினிக்கு 18வது நட்சத்திரம் கேட்டையாக தானே வரும். அப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய செயல்பாடுகளை விலக்கி வைக்கிங்க. கேட்டையோடு இருக்கும், வேறு வழி இல்லை. கூட இருக்கிறவங்க, நம்ம பார்ட்னர், நம்ம குழந்தைங்க எல்லாம் வந்துடும். அப்போ அதில் என்ன விலக்கி வைக்கணும். இப்போ அஸ்வினி கேட்டைனாவே என்னென்னா இந்த இப்போ இருக்கிற அந்த கேளிக்கை சினிமாவில் இருந்து டான்ஸில் இருந்து இதில் போய் பார்க்குறதவங்களும் குறிப்பாக நீங்கள் தெருவில் இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் பார்க்குறத கூட நிறுத்திக்கணும். ஏன்னா அந்த கேளிக்கைகளில் ஈடுபட்டதுனால தான் இந்திரன் கெட்டான். அப்போ அந்த கேளிக்கைகள் கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னா போதும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே சொல்லணும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பரணிக்கு மூலமாக வரும். அப்போ மூலமாக வரப்போ அந்த மூலத்தினுடைய தெய்வத்திட்ட போய் வழிபடணும். ஆஞ்சநேயர்கிட்டையோ அல்லது கொய்யாப்பழம் தானமாக கொடுக்கக்கூடியதோ இந்த மாதிரி வழிபடணும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 18வது நட்சத்திரம் வரும் பொழுது என்ன செய்யணும். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் பிரச்சனைக்குரிய முதல் நட்சத்திரம் அவன் நட்சத்திரமே. அப்போ அவங்க நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதை தானமாக கொடுத்துட்டு தெய்வத்திட்ட ஒப்படைச்சிடணும். பரணி நட்சத்திரத்துக்காரன் தெய்வத்திட்ட வழிபடுறது நெல்லிக்காய் வச்சு வழிபட்டானா போதும், வேறு எதுவும் கிடையாது. அவனுடைய டென்ஷன், மனக்லேஷம், மனசஞ்சலங்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ யானைக்கு கரும்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு மன இது கிடச்சிரும். இந்த மாதிரி சொல்லிடணும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த நெல்லிக்காய் என்பது அவர்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு கனி. அதை அவங்களுக்கு சாப்பிடும் பொழுது மனசஞ்சலம், மனக்லேஷங்கள் நடக்கும். அப்போ அவர்கள் அடுத்தது செயல்பாடுகள் ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க. அப்போ 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு செயலை தான் செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம 27 நட்சத்திரத்தில் ஒரு செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ அவங்க பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு திடீர்னு போய் கார் எடுத்துகிட்டு போனாங்கன்னா, நெல்லிக்காய் சாப்பிட்டு கார் எடுத்துகிட்டு போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது 3வது நட்சத்திரம். அப்போ எடுத்து போய் செய்யறதுக்கு முன்னாடி அந்த 3வது நட்சத்திரத்துக்கு அப்போ அந்த 18வது நட்சத்திரத்தினுடைய இன்னொரு செயல்பாடு என்ன மூலம். நீங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கும். அது சாதாரணமாக வைக்கல, ஏன்னா வண்டியில் தான் வைப்பாங்க, வேறு எங்கேயும் வச்சுருக்க மாட்டாங்க. அது எல்லாமே அந்த விபத்தினுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்காக வைக்கப்பட்டது. இதை நாம் யார் யோசனை பண்ணல. திடீர்னு ஏதோ பொம்மை விற்கிறான், வாங்கி மாட்டுறான். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும். இங்கே உட்காந்துருக்குன்னா இங்கே உட்காந்துருக்கிற நட்சத்திரம் ஒன்று வேலை செய்யும். நான் பேசுகிறது கேட்குறீங்கன்னா கேட்குற நட்சத்திரம் ஒன்று வேலை செய்யும். அப்போ ஒவ்வொன்றும் உங்கள் பார்வைக்கு ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும். அப்போ எந்த நட்சத்திரம் நல்லதாக இருக்குது, நாம் இந்த பார்வை இங்கே செலுத்தினா நல்லா இருப்போமா, இந்த நட்சத்திரத்தை கையில் எடுத்தோம்னா நல்லா இருப்போமா. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப 26வது நட்சத்திரத்தில் போங்க, சூப்பராக இருக்கும். என்றைக்குமே குலதெய்வ கோயிலில் ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறது விதி. குலதெய்வ கோவில் விசேஷத்துக்கு செல்லும் பொழுது ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறது ஜென்ரல் விதி. ஏன்னா அங்கே கூடுவது பங்காளிகள். அப்போ அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கி தான் பங்காளிகள் ஒன்றா சேருவாங்க. அப்போ அங்கே அது எதை நிவர்த்தி பண்ணணும், 26வது நட்சத்திரத்தை கொண்டு போய் அதை செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஏனால் அது ஒன்று கூடுவது, இனத்தை ஒன்றுபடுத்துவது. அப்போ இந்த 26வது நட்சத்திரம் என்ன. அப்போ 27வது நட்சத்திரத்துடைய கடவுள் என்ன, அதை பாருங்கள். அந்த கடவுள் தான் உங்களுக்கு சிறப்பாக வணங்கக்கூடிய கடவுள். நீங்கள் தலை குனிந்து வணங்கக்கூடிய ஒரு கடவுள் உங்கள் 27வது நட்சத்திரம். அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன பழங்கள், என்ன மலர்கள், என்ன மற்ற சாப்பிடக்கூடிய பொருள் என்ன, இந்த மாதிரி இருக்கும். விருச்சிகம் என்ன.
அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கப்பா, நிறையா உங்களுக்கு நான் லிஸ்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. அதனுடைய பறவைகள் என்ன நீங்கள் பாருங்கள். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு பறவை வந்து காகம், ஒன்றி கூடி சாப்பிடும். அதே மாதிரி தான் பரணி நட்சத்திரத்துக்கு ஒன்றா டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு உண்டான அந்த குணநலங்கள் அவர்கிட்ட இருக்கும். பரணி நட்சத்திரம் ஒருத்தனை அடிச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பறந்துடுவாங்க. ஏன்னா காகம் அது ஒரு ஆள் அடித்தா எல்லோரும் பறந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதனுடைய குணநலங்கள் என்ன, அதனுடைய மரங்கள் என்ன. இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இருக்கிறதுலே வந்து ஒரு கிரிட்டிக்கலான நட்சத்திரம். அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குரிய நட்சத்திரம் அந்த கிருத்திகை. அதில் ஆண் பிறந்தாலும் பிரச்சனை, பெண் பிறந்தாலும் பிரச்சனை. அப்போ ஆண் பிறந்தா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து முடிகிறவர்களும் ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு இருப்பார்கள். அதை எப்படி தீர்வு செய்யணும். பெண் பிறந்தால் திருமணம் வரலும் சூப்பராக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டுருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதில் பிறந்தவர் முருகர், தாய்மை இல்லாத பிறந்த ஒரு உயிரினம். அப்போ தாய்மை இல்லைன்னாவே அங்கே பாசத்துக்கு இயங்குவாங்க. அதை அவர்களுக்கு கொடுத்துட்டானா முடிஞ்சுது. இது அவர்களுக்கு கிடைக்காது. யார் நம்ம மேலே பாசம் வைப்பாங்க? இவ்வளோ பாசம் வச்சு இந்த மாதிரி போயிட்டாங்களே, இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். அவர்களை ஒரு கவுன்சிலிங் மாதிரி வச்சு, ஐயா இந்த மாதிரிலாம் நடக்கும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி முன்னேறுங்க, இந்த மாதிரி முன்னேறினா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டீங்க, இப்படி தான் நீங்கள் முன்னேறணும். அப்போ அந்த முன்னேறும் பாதை கரடுமுடாகத்தான் இருக்கும். அப்போ எப்படி கரடுமுடான பாதையில் முன்னேறி போகணும்? செருப்பு அணிஞ்சிக்கணும், அல்லது அந்த பாதையை சரிப்படுத்திட்டு போகணும். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லணும். எடுத்து பாருங்கள். இதே ஒவ்வொன்று மிருகசீட நட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் மிருகசீடன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும், ஏதோ ஒரு கிரகம் என்னாச்சும் போதும், அந்த வீட்டில் வந்துன்னா காதல்ங்கிற அந்த வார்த்தை இருந்து கொண்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் காதல் பண்ணுவாங்க. அப்போ காதல் திருமணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரம் இன்னைக்கு காலைல கூட கேட்டாங்க. இந்த பூச நட்சத்திரங்கிறது இருக்கிற சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா அமானுஷ சக்தி பெற்றது. எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடியது பூச நட்சத்திரம். அப்போ அந்த பூச நட்சத்திரத்தை அவங்ககிட்ட கேளுங்க, சார் இந்த மாதிரி நான் இருக்குது, எதிர்காலத்தில் இப்போ நடக்குமா அப்படின்னு கேட்டால் அவங்க பலன் சொல்லுவாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கிக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் கண்ணில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாருங்கிறத முதல்ல சொல்லிடணும். அப்போ முதல்லேருந்தே அவங்க கண்ணை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரச்சனையை இண்டிகேட் பண்ணி கொடுத்துருங்க, இந்த மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பூச நட்சத்திரத்துக்காக சொல்லணும். உங்களுக்கு நான் இன்னொன்று வந்து ஆயில் நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல ஆயில்யம் கேட்டை பற்றி ஏகப்பட்ட மேடையில் சொல்லியாச்சு. ஆயில்யம் கேட்டைங்கிறது ஏன்னா இன்றைய சிறப்பாக இருக்கக்கூடியது அது ஒன்று தான். வீடு வாடகைக்கு போகணுன்னா ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்துக்கு போங்க. நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்தை அன்றைக்கி வீடு விடாதீங்க, இல்லை அந்த நட்சத்திரத்துக்காக இருந்தாலும் வீடு விடாதீங்க. இது நாங்கள் அனுபவமான ஒரு உண்மை. நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட சொல்லிட்டோம், நீங்களும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இரண்டுமே, அது புற்று, இது பாம்பு. பாம்புனுடைய தன்மையோ புற்றுனுடைய தன்மையோ எப்படி இருக்குன்னா, கட்டி முடிச்சிடுவாங்க, கட்டி முடிச்சோன்னு துரத்தி விட்டு இன்னொருத்த வந்து உக்காந்துக்குவோம். அப்போ நீங்கள் குடி போனீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய சூழ்நிலை அந்த ஓனருக்கு வந்துடும். இல்லைன்னா நீங்கள் அந்த நெல்லை விடாதீங்க, விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். அப்போ முன்னாடியே நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது, வேண்டாம். அப்போ அடுத்த நாள் காலையில் விடுங்க. அல்லது அந்த நட்சத்திரத்துக்கார தலைவன் தான், வேறு யாரும் கூட இது பண்ண வேண்டிய. வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நட்சத்திரத்துக்காரனுடைய தலைவன் ஆயில்யம் கேட்டையாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு வீடு விடுவது கொஞ்சம் ஓரளவுக்கு நிகாரித்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்களை வைத்தால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து சேரும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நட்சத்திரத்தை எவ்வளவோ சொல்லலாம் உங்களுக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இன்னும் சிறப்பு. சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாட்டில் பெண்களாக இருந்துச்சுன்னு வைங்க, சுவாதி நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்து விட்டால் பின்னாடியே ஒரு ஆண் வேணும். அப்படி ஆண் இல்லைன்னா அவங்க தாய் தந்தர் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருப்பார்கள். அப்போ உடனே சுவாதியில் ஒரு பெண் பிறந்துச்சு, ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாலும் சார் கையோடு ஒரு ஆண் பெற்றுக்கோங்க. ஏன்னா அந்த ஆண் இந்த பெண்ணை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுத்துடும்.
அப்போ தம்பினால அக்கா வந்து உயரத்துக்கு போயிடுவாங்க. அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பெண்கள் சமையல் அறையில் கவனமாக இருப்பது நல்லது. இதற்கு தீர்வெல்லாம் ஒன்று சுவாதி நட்சத்திரத்துக்கார ஒரு சந்தனக்கட்டையோ பாக்கெட்லேயோ அவங்க பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு, தீர்வு ஏற்பட்டுடும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அனுசம். நிறைய இந்த மாதிரி நான் வரிசையாக சொல்ல முடியாது, சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷம் சொல்லலாம். அப்போ 27 வருஷம் உங்களால் முடியாது. இந்த அனுசத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தாளம்னு பேர். தமிழில் தாளம், தாளப்பத்திரம். அப்போ தாளப்பத்திரம் என்பது எழுத்துப்பூர்வமாக உண்மையாக செய்யக்கூடிய ஒரு பத்திரம், தாளப்பத்திரம். அது பின்னாடி தாலிங்கிற ஒரு பேரில் வந்துருச்சு. ஒரு காலகட்டத்தில் பனையனுடைய குருத்து ஓலையில் அந்த இதை வந்து எனக்கு நீ உனக்கு நான்கிற ஒரு வார்த்தையை அதில் சொல்லி அதை தாலியாக கட்டியிருந்தாங்க. அது வந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் இதாக நடந்தால் பிற்காலத்தில் அதை வந்து ஒரு உலோகமாக மாற்றி தங்கமாக மாற்றினாங்க. ஆனால் உண்மையான தாலி என்பது மஞ்சக்கயிறில் பனை ஓலையிலிருந்து எழுதப்பட்டது தான் தாலி. அதுக்கு பேர் தாளப்பத்திரம்னு பேர். அப்போ அந்த தாளப்பத்திரத்தினுடைய அடிப்படை, அதனால தான் அதை கொண்டு அனுசத்தில் வச்சு இடத்துல வச்சது, அவங்களுக்கு 8ஆம் பாவத்தில் வச்சது. அந்த தாளப்பத்திரம் பனம் மரம் என்றைக்குமே அந்த 8ஆம் பாவம் பிரச்சனைக்குரியவங்க இருந்தால் பனைமரத்தினுடைய செயல்பாடு நுங்கு சாப்பிட்றது. பனைமரத்தில் இருக்கிற ஓலைச்சுவடி இருக்குது, அவங்க ஜாதகத்தை கூட ஓலைச்சுவடியில் எழுதிவீங்க. 8ஆம் பாவம் அல்லது 8ஆம் பாவ செயல்பாடுகள் இருக்குது அல்லது அனுச நட்சத்திரத்தை பிறந்தனாங்க அவங்க ஜாதகத்தை ஓலைச்சுவடி எழுதிச்சுன்னா சிறப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த ஓலைச்சுவடிக்கு அவ்வளோ இதாக இருக்குது. என்றைக்குமே வந்து எப்போவுமே அழியாதது ஒன்று உயிரினங்களில் ஒன்று பனைமரம், இன்னொன்று உயிரினங்கள் இருந்து கரப்பாம்பூச்சி. இந்த ரெண்டுக்குமே ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு உண்மை உண்டு. எந்த ஒரு அணுவாலையும் அழைக்க முடியாதது கரப்பாம்பூச்சி. எந்த ஒரு அணுவை போட்டால் கூட கரப்பாம்பூச்சி அழியாதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுக்கு வந்து அதனால தான் சிறப்பாக நிறையா கூட இன்றைக்கி ஜப்பான் ஜோதிடத்தில் கூட அந்த கரப்பான்பூச்சி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே ஃபாரின் இதை பார்க்குறப்ப தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை சீன வாஸ்து அல்லது சீன ஜோதிடம் அல்லது ஜப்பான் ஜோதிடம் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லா நாட்டிலுமே ஜோதிடம் இருக்கிறது. எல்லா ஜானலையும் ஜோதிடம் இருக்காது. சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், ஒரு 10 பேர் தெருவில் உட்காந்துருக்காங்க. கைரேகை முகரேகை பார்க்க கொண்டு 100 ரூபா அந்த ஒரு பெண்ணு போட்டிருந்தது. ஐயா நான் இங்கே வந்திருந்தேன், என்னன்னு கேட்டால் ஜோசின்னாங்க. யாருக்குமே தெரியல, ஒரே ஒருத்தர் மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சது, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்குது. அவங்களே கேட்குறாங்க, கைரேகை வைத்து அவர்கள் பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கைரேகை எங்கேருந்து உருவானது? நம்மகிட்ட தான் உருவானது. என்றைக்குமே தமிழ் ஜோதிடம் சிறப்பான ஜோதிடம். ஏன்னா நான் மும்பைலாம் ஜோதிடம் வருஷம் போய் பார்க்கக்கூடிய இதுக்குன்னா அவங்க எங்களுக்குன்னு தனி சிறப்பு செய்வாங்க. குரு பூஜைன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து பாத பூஜை செய்வாங்க. தானேனுடைய அதாவது மும்பையினுடைய இன்னொரு நகரம் தானே, அந்த தானேனுடைய மேயரை எங்களை வந்து வருஷம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அம்மா பேர் குஷ்பு. 2 ட்ரிப்பு மேயராக இருந்திருக்காங்க. இந்த முறை இல்லை, ஆனால் இந்த முறையும் போயிருக்குன்னா ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு பாத பூஜை செய்வாங்க. அப்போ அவங்க ஜோதிடத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. தமிழ் ஜோதிடம் வந்து எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்குது. கேரளாவில் கூட என்னுடைய இதில் போய் இது பண்ணுறப்போ கூட அவங்க சார் இந்த நட்சத்திரத்தினுடைய இது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய முறை நிறைய ஜோதிடம் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ நட்சத்திரத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. 3 எல்லா இனங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேவதூதனை வழிகாட்டுறது மிருகசீட நட்சத்திரம் தான். 786க்கு உள்ளே இருக்கிறது மிருகசீட நட்சத்திரம் தான். நமக்கு காதலை உருவாக்கக்கூடிய முருகன் பிறந்தது அந்த மிருகசீட நட்சத்திரம் தான். அப்போ அந்த மிருகசீட நட்சத்திரம் எவ்வளோ சிறப்பானதுன்னு இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு தேவதூதனை வழிகாட்டுதே தெரியும். இது வந்து அவங்க சொன்னி நம்பலை. அது எங்கள் செய்யணும், இது வந்து எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்பலை. அவங்களுக்கு அவர்கள் படித்து கொண்டிருக்கின்ற அந்த பழைய ஏற்பாடு, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு, அதாவது இறைவன் எப்படி வந்தாருங்கிற அந்த பைபிளுக்கு முன்னாடி இருந்த பழைய ஏற்பாடான மூல நூலில் வந்து அவங்ககிட்ட எடுத்து காமிச்சேன். சார் எடுத்து பாருங்கள், கோபு வசனம் 133வது வசனத்தில் 33வது பேஜில் என்ன இருக்குன்னு படிங்க அப்படின்னு தான் சொன்னேன். 3 மொழியில், மலையாளத்துலேயும் கூப்பிட்டு சொன்னேன், மும்பையிலையும் கூப்பிட்டு கேட்டேன், இங்கேயும் கேட்டேன். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன்? மிருக சீரிட நட்சத்திரத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ. அதிலெல்லாம் கேள்வியாக தான் இருக்கும். யோபு வசனத்தில் கேள்வி கேட்டு பதில் தான் அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதில் கேட்டிருக்காங்க மிருக சீட மொத்தம் 3 நட்சத்திரத்துக்கு கேட்டிருக்காங்க.
மிருகசீட நட்சத்திரத்தின் கட்டுகளை அவிழ்ப்ப. மிருகசீட நட்சத்திர கட்டுகள் அவிழ்த்த பிறகு தான் அந்த தேவதூதன் எங்கே இருக்கிறார், தேவன் எங்கே பிறந்திருக்கிறான்னு அது காமிச்சது. அப்போ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம். ஆனால் இருக்குல்ல பெரிய நட்சத்திரம், அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் தான் 3 லட்சம் கிலோமீட்டரில் இருக்குது. விட்டம் மட்டும் 3 லட்சம் கிலோமீட்டருங்கிறது இன்றைய நாசாவினுடைய ஆய்வு. அப்போ பெரிய நட்சத்திரம் அவிட்டம். ஆனால் அந்த அவிட்டத்தில் நாம் என்ன கூறியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த அவிட்ட பெயரியில் தான் இருக்குது. ஏன்னா அவிட்டம் என்பது பெண், இந்திராணின்னு பேர். 4 யுகங்கள் வந்திருக்கு. அந்த 4 யுகத்துக்கு 4 இந்திரன். ஆனால் 4 யுகத்துக்கும் ஒரே இந்திராணி. நம்மளுக்கு எப்படி அந்த பாஞ்சாலி கதையோ அதே மாதிரி தான் இது. அதனால தான் அவிட்ட நட்சத்திரத்துலையோ அல்லது இந்திராணின்னு பேர் வச்சாவோ அவங்க வாழ்க்கை சிறக்கிறது இல்லை. நிறைய இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம். கமலா, கமலம், இந்த மாதிரி காய் எழுத்தில் வரக்கூடிய மேசராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை சிறக்கிறது இல்லை. சாந்திங்கிற பேர் வச்சிங்கன்னா 50% நல்லா இருப்பாங்க, 50% பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில் வச்சது தான். உங்களுக்கு எடுத்து பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் 2 ரூபா 3 ரூபாய் எடுத்து பாருங்கள். அப்போ எப்படி இருக்குது? ஒன்று சாந்தின்னு பேர் வச்சவங்க நல்லா டாப் ரேஞ்சில் நல்லா இருப்பாங்க, டக்குன்னு இல்லைனா கேள் மட்டத்தில் இருப்பாங்க இருக்கிறோம். அதெல்லாம் நான் எங்கே கிடையாது, பெயரியல் தானே. நம்ம ஜோதிடங்கிறது என்னுடைய குழந்தைக்கு பிரச்சனைன்னு தான் இருக்கும். எங்களோட இருக்க குருநாதர்கள் ஒரு மறைஞ்சிட்டார் ஒருத்தர், அவர் செங்கோட்டையான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கும் யாருக்குரிய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர். அப்போ அவருடைய பெண் ஜாதகத்தில் அந்த பெண் மிகப்பெரிய கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கல்லூரியில் ஜுவாலஜி ஹெச்ஓடி. அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் பார்க்கணும்? நல்ல சம்பளம், நல்ல இடம், நல்ல மாதிரி காலேஜ், மிகப்பெரிய காலேஜ், பெயர் சொல்லக்கூடிய காலேஜில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணை பார்த்துருக்கணும். அப்போ ஜாதகத்தில் நாங்கள் போட்டு அலாசி எடுக்கிறப்ப பிரச்சனைக்குரிய ஒரு ஜாதகமாகவே அது இருக்குது. அப்போ நாம் அந்த பிரச்சனைக்குரிய ஜாதகமாக 2ஆம் தாரத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னால் ஏற்றுக்குமா? அப்போ அந்த பெண்ணை கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அந்த பெண் இன்றைக்கி அருமையாக அவங்க ஹஸ்பண்ட் டிசிஐயில் மேனேஜராக இருக்கார். இந்த பொண்ணு இன்றைக்கி அந்த மிகப்பெரிய காலேஜில் இப்போ அசிஸ்டன்ட் பிரின்சிபாலாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தையாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்கு தகுந்த திருமணத்தை தான் நம்ம பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு நாம் கௌரவத்துக்கு பண்ணி வச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்போ நம்ம அவர் வழிகாட்டக்கூடியது நம்ம ஜோதிடருடைய கடமை. எங்கே இருந்தாலும் பாருங்கள், உங்கள் குரு பாவ கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி தான் செய்வாங்க. இல்லை வரக்கூடியவர்களுக்கு குரு கெட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்லி அவங்க தேவையில்லாத செஞ்சு மாட்டிக்குவாங்க. அப்போ வரக்கூடியது இது பாருங்கள், கேட்டிருந்தாங்க இருக்குல்லையே மிக துல்லியமான கிரகம் எந்த கிரகம் இருந்தாங்க, அவங்க ஒவ்வொரு கிரகத்தை சொன்னாங்க. கடைசியாக என்னுடைய இன்னொரு குருநாதர் சொன்னார், இருக்குல்ல சிறப்பான ஜாதகத்தை முதலில் பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்குறப்ப எல்லோரும் ஆளுக்கு ஒன்று இவங்க லக்கணம் பார்க்கணும், சந்திரன் பார்க்கணும் என்ன. அப்புறம் எல்லாம் பார்த்து என்னுடைய குருநாதன் எப்படி சொன்னேன். ஒவ்வொருத்தரும் எங்கள் பள்ளிப்பாளையத்தில் கேட்குறப்ப அதுக்கான விதிமுறைகளை சொல்லணும், இல்லைன்னா விடமாட்டாங்க. எவ்வளோ பெரிய குருநாதர் இருந்தால் வெளியே போய்டும் அப்படின்ட்டுருவாங்க விதிமுறைகள் சொல்லணும். அப்போ அவன் சொல்லணும். அப்போ புலிப்பாணியில் 300வது பாடல் எடுப்பா, பாரப்பா இன்னும் ஒரு நிலையை கீழே எல்லாமே கொடுத்துட்டு குரு நின்ற அடுத்து பார்த்து குரு நின்ற நிலையை பார்த்து தான் பலனை சொல்ல வேண்டும், அது ஒரு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். 300வது பாடல் எடுத்து பாருங்கள், லக்னேசன் நிலையை பாரு 300வது பாடலை சொல்லி அவன் விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ குரு பார்க்காத ஒரு ஜாதகத்தை சொல்லவே கூடாது. காரணம் என்னன்னா அவர் தான் ஜீவன், உயிர், ஜீவக்காரன். குரு இல்லை என்றால் உங்கள் ஜீவன் உங்கள் உடம்பை விட்டு வெளியே போகாது. குரு நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், அவங்க இறக்கம் தருவாயில் குரு ஏதோ ஒன்று உள்ள வரும். அதே மாதிரி தான் திருமணமும், ராகு இல்லைன்னா திருமணம் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ராகு சம்மந்தப்படணும். ராகு சம்மந்தப்பட்டால்தான் தாலி கையில் எடுக்க முடியும், ராகு சம்மந்தப்பட்டால்தான் கழுத்தில் தாலி வாங்க முடியும். இது எல்லாமே இங்கே இருக்க பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை திருமணம் அன்றைக்கி எடுத்து பாருங்கள், திருமண டேட் போடுங்க, அன்றைக்கி கோச்சாரத்தை போடுங்க, ராகு எப்படி இருக்கிறான்னு பாருங்கள், அல்லது உங்கள் ஜனன காலத்தில் ராகு எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ராகு, அதனால தான் அந்த ராகுனுடைய நட்சத்திரம் 3, 7, 11 தெளிவாக கொடுத்துருக்குது.
யார் ஒரு திருவாதிரையிலையோ சுவாதி அல்லது சதயத்திலோ பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் துணிச்சல் மிக்கவளாக இருப்பார். ஒவ்வொரு அந்த குமாரசாமியத்தில் கொடுக்குற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொன்றா இருக்கும். ஜாதிக்கு பாவங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாதிக்காரர்கள் இந்த பாவத்தில் தான் இருப்பார்கள். அப்போ அவங்க 6வது ஜாதிக்காரரோ 8வது ஜாதிக்காரரோ திருமணம் பண்ணாங்கன்னா எப்படி இருப்பாங்க? அப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்னு சொல்லணும் உங்களுக்கு. அப்போ எப்படி? அப்போ அந்த ஜாதியினுடைய பாவங்கள் என்னென்ன? 1வது ஜாதிக்காரர்கள் 6வது ஜாதிக்காரர் திருமணம் பண்ணாங்கன்னா என்ன இருக்கும்? அந்த மனைவி திருமணம் பண்ணாங்கன்னா ஒன்று நோயாளியாக இருப்பாங்க, கடனாளியாக இருப்பாங்க, எதிரியாக இருப்பாங்க. அப்போ அந்த ஜாதிக்காரர் யார்? அப்போ தான் நானே வருவேன். லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. சார் லவ் மேரேஜ் இருக்குது அப்படிம்பாங்க. உடனே டக்குன்னு நான் என்ன சொல்லுவேன், சார் தயவு செய்து இந்த மேரேஜை ஏற்றுக்காதீங்க, இதில் இந்த சிக்கல் இருக்கிறது. இல்லை சார் ரொம்ப டீப்பாக இருக்குண்ணா, அது வந்து ஏற்றுக்காதீங்க. திருமணம் இதுங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குங்கிறத நீங்கள் முன்னாடி சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நடக்கும். இல்லைன்னா நம்ம ஜாதகம் அவங்க சொன்னது பொய்யாயிடும். ஜோதிட ரீதியாக எது ஒரு இடத்துல 6, 8, 12ங்கிறத டக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவங்க தான் முதல்ல இண்டிகேட் பண்ணுவாங்க எந்த மாதிரி நடக்கணுங்கிறது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து 6, 8, 12 தான். 6, 8 தான் இருக்கும், 12 வராது. 6, 8 தான் இருக்கும். அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ற ஜாதகத்தை பாருங்கள், எங்கேயாச்சும் 6, 8 லிங்க் ஆகுதா? லிங்க் ஆனால் அவங்க அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள், வேறு எதுவும் வராது. ஏன்னா ஜோதிட ரீதியான உண்மை முதல் விதி என்ன? தனி கிரகம் பலனை தராது, கூட்டு கிரகமே பலனை தரும். அப்போ கூட்டு கிரகம் எது எது நன்மை, எது எது தீமை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஏற்கனவே என்ன சொல்லுவோம்? 1, 8 தான் இருக்குது, 1, 7, 8 தான் இருக்கும். அது அங்கே தான் எப்படி தான் இருக்கும். அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு ஜாதகத்தை ரொம்ப தீர்க்க ஆராய்ங்க. ஏன்னா அது திருமணத்துக்குள்ளே தான் இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்றப்போ 6, 8 கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி இருக்குது. பணத்திலையோ அல்லது வம்பு வழக்கிலையோ மட்டும்தான் இருக்கும். அது போய் திருமணத்துக்கு வராது. சனியும் குருவும் சேர்ந்துச்சுன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். 9, 10, 11, 12க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதை எடுங்க. எடுத்து இவர்களுக்கு வேலை செய்கிறதா, அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாவ கிரகத்தோடு இருந்தால் தான் கூட்டு கிரகம் வேலை செய்யும். சுபகிரகத்தோடு இருந்துச்சுன்னா அந்த கூட்டு கிரகம் வேலை செய்யாது உங்களுக்கு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சுயசாரம் கிரகம் வாங்கக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் சுயசாரம் வாங்கக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் ஜாதகத்தில் உச்சமடையக்கூடாது. இந்த 2 நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமடைகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே ஜாதகத்தை ரொம்ப ஆராய்ங்க. குறிப்பாக சுக்கிரன் மட்டும் உச்சமாகக்கூடாது ஒரு ஜாதகத்தில். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆராயணும். இருக்கிறது எல்லாம் டீப்பாக சொல்லிட்டு விடணும். சார் என்னென்ன இருக்குது, இப்படி தான் இருக்கும், இதிலேருந்து மாறாது, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அவங்கள இண்டிகேட் பண்ணுறது அதுதான். அப்போ நீங்கள் அதுக்கு நடந்துக்கோங்கிற சொல்கிறப்ப அங்கே தான் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும். இப்போ இதே என்னுடைய நண்பர் அவர் வந்து சுப்பிரமணியாகிட்ட சொன்னோம்னு ஐயா, இன்றைக்கி அவர் வந்து ஓட்டுநர் அரசாங்கத்துறையில் ஓட்டுநராக இருந்து ரிட்டையர் ஆகி நீங்கள் வந்து உட்காந்துருக்கார். அவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு, அவர் பார்த்துட்டாருன்னு ஐயா, ஐயா 2 பூஜை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அழகா அது விதி நடக்குதுங்கிறது தெரியும், இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு தெரியும், பூஜை பரிகாரம் பண்ணி நடக்க வச்சிடணும். இல்லை ஐயா மாதிரி இருக்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, ஐயா எதுவுமே பண்ணாதீங்க, இந்த மாதிரி வாழ்வியலில் இந்த மாதிரி நடந்துக்கோங்க, இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் எடுத்துக்கோங்க, போதும் அப்படின்றவார். அப்போ அவருக்கு வருமானம் கம்மியாக போயிடும். அப்போ அவருக்கு வருமானம் எடுக்கு. ஆனால் பலன்கள் ஒன்றே தான். பலன்கள் நாங்கள் சொல்கிறது ஒரே பலன் தான் சொல்ல போகிறோம், சொல்கிற விதங்கள் தான் இருக்குது. அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நம்ம என்ன சொல்லணும், நாம்ளும் கொஞ்சம் அதில் தான் ஜீவனாம்சம் பண்ணுறோம், நம்மளுக்கும் தேவைப்படுகிறது. அப்போ அந்த ஜீவனாம்சம் பண்ணுறப்ப நம்மளுக்கு தேவைப்படுகிறதுனா மினிமம் இன்றைய பொறுத்தளவுக்கு கிராம பகுதியாக இருந்தால் 500 ரூபா வாங்குங்க, கொஞ்சம் நகரப்பகுதியாக இருந்தால் 1000 ரூபா வாங்குங்க, எங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கம்மி பண்ணாதீங்க. அப்போ நாமளே நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்போ நிர்ணயம் பண்ணோம்னா ஒரு வாழ்க்கையில் ஓரளவுக்கு நாமளும் வந்துடுவோம், வரக்கூடிய வாடிக்கையாளர் நல்லபடியாக கொண்டு போவோம். இன்றைக்கி என்னுடைய வாடிக்கையாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி வாழ்க்கை நம்ம மிகப்பெரிய ஜோதிடர் வாழ்க்கை எண்டு, அடுத்த நாள் காலையில் வாழ்க்கை எண்டு கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் தான் பண்ணோம். கவுன்சிலிங் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைம்மா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு
இங்கே கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து ஃப்ளைட் ஏற்றிட்டு மேலே போய் இப்போ சென்னைக்கு போய் இறங்கி அங்கேருந்து ட்ரெயினில் அடுத்த நாள் நைட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துட்டோம். சரி இப்போ நீ வீட்டுக்கு போமா அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஜோதிடத்துக்குள்ளே அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கிறாங்க? நாம் கொடுக்குற வழிமுறைகள் தான். அப்போ ஜோதிடம் என்பது தீர்வும் உண்டு, தீர்க்கப்படக்கூடிய செயலும் உண்டு, நன்றி உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தீர்க்கக்கூடிய செயல் உண்டு. ஆனால் நாம் என்னென்னா எடுக்க மாட்டுக்கிறோம். எடுக்கணும். அப்போ எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஏனோ தானான்னு வந்துட்டு சும்மா படிச்சுட்டு எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ தெளிவாக தெரியணும். நான்லாம் எல்லாம் முடிச்சுட்டு 25 வருட காலங்கள் தான் நட்சத்திரத்துக்கு உள்ளே போகிறப்ப தான் இன்னும் தெளிவாக வந்தேன். அந்த தெளிவு எனக்கு நட்சத்திரத்தில் தான் கிடைச்சிது. சொல்ல ஒரு நட்சத்திரமே இல்லை, கிரகத்தை வச்சு பலன் சொல்ல முடியாத எங்கள் குருநாதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அங்கேருந்து வந்துடுறார். இதே எங்கள் குருநாதர் ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற விஜய் நடராஜர் அவர் பார்க்க வரோம். அவர் எதாச்சியாக போய் பார்க்கணும். எங்களுடைய பழக்கம் என்னென்னா மாதத்திற்கு ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும். தமிழ்நாடு முழுசும் இருக்கிறது பள்ளிப்பாளைய ஜோதிட சங்கத்தினுடைய ஒரு விதியை தான் இங்கே விஜய் நடராஜர் அவர் பார்க்க வரோம். 8 பேர் சேர்ந்து பார்க்க வரோம். பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் எப்பயும் போல் நம்ம பழக்கம் என்ன, ஒரு 5-6 பேர் வெளியே நின்றுக்கோ 2-3 பேர் உள்ளே போவோம். உள்ளே போனோன்னா அவர் உள்ளே பூந்த உடனே கேட்குறாரு, 8 பேர் தானே வர சொன்னேன், ஏன் இன்றைக்கி 4 பேர் வந்திருக்கிறீங்க, மீதி யார் அப்படிங்கிறார். ஐயா வெளியே நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு. சரி அந்த புரோட்டா பாதி தின்னுபிட்டு வெளில போட்டு வந்தானே அவர் யார் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு நண்பர், நெருங்கி நண்பராகிட்டுருக்கு. 4 புரோட்டா சொன்னால் 2 புரோட்டா சாப்பிட்டு வந்தார். மீதி 2 பேரும் அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி அடியில் பூந்து வந்தீங்களா, அது யார் அப்படின்னாரு. இப்படி சொன்னவர் நானும் நேரில் கேட்டிருக்கேன். இதே திருப்பூரில் ஒரு குருநாதர் என்னோட படித்தவரோன்னா அவர் வந்துட்டு சொன்னார், இந்த வீடு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுங்கிறது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். குறைஞ்சது என்னுடைய கணிப்பு 10 வருஷம்னு சொன்னேன். ஆனால் அந்த வீட்டு ஓனர் 15 வருஷம்னு சொன்னார். ஆனால் வீட்டினுடைய அனைவருமே ஒரே ஒரு வாரம் விட்டுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ போகிறப்ப அவர் மந்திர தந்திரங்கள் கற்றுக்கிட்டு இருந்தார். கூட்டிகிட்டு போனார். ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனவுடனே வீட்டுக்கு நடுவில் போகிறப்ப நடுவில் உடச்சி எடுக்க சொன்னார். எடுத்தார். அதுக்குள்ளே அந்த பொருள் இருக்குது. ஆனால் அந்த வீட்டு ஓனர் சொன்னார், சார் 15 வருஷம் முன்னாடி கட்டினது சார். அப்போ அந்த மாந்திரியம் தாந்திரியம் படித்ததும் ஜோதிடம் தான். அதையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இருந்ததுன்னா கற்றுக்கோங்க, நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் விரிச்சிருந்தால் அதை செஞ்சுக்கோங்க. அதுவும் பொய்யல்ல, அதுவும் ஒரு உண்மையே. இன்றைக்கி பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, கல்குறின்னு ஒரு ஜோதிடம் இருக்குது. யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கல்குறின்னு ஒரு ஜோதிடம். 3 கல்லில் தான் வச்சுருப்பார். வெங்கலிச்சாங்கல் இல்லை, கல் நாருன்னு பேர் அதுக்கு. யாராச்சும் கல் நார் பார்த்துருக்கிறீங்களா? மருந்துக்கு பயன்படும். உங்கள் யாராச்சும் தெரியுமா? கல் நாருங்கிறது ஒரு சின்ன பெருசு இருக்கும், வெள்ளையாக இருக்கும், பொரியும். அழுத்துனா அப்படியே பொரியும். அந்த கல் நார் 3 கல்லை வச்சுட்டு ஜோசியம் சொல்லுவார். அப்படியே ஏட்டு ஜெட்டோர்னு சொல்லுவார். நாங்கள் போனால் நீ ஜோசிக்காரன் நீ எதுக்கு வந்தம்பார். இவங்களோ வந்தங்க அப்படிமே. கொஞ்ச நாள் ஆச்சு அவர் நல்லா பழக்கமாயிடுச்சு. ஏன்னா பள்ளிப்பாளையம் உள்ளூர்காரர், அதனால தெரிஞ்சு போச்சு. நீ ஜோசிக்காரன் நீ எதுக்கு வந்த அப்படிம்பார். அப்போ அவர் அதுவும் ஒரு ஜோதிடமே. குறத்தி சொல்கிற அதுவும் ஒரு ஜோதிடம். கையில் ஒரு குச்சி வச்சுட்டு சொல்லக்கூடியது அதுவும் ஒரு ஜோதிடம். குடுகுடுப்புக்காரர் சொல்கிறதும் ஜோதிடம் தான். எல்லாம் உண்மை தான், எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் நாம் என்னாட்டுறோம், அவன் சொல்கிறது பொய், இவன் சொல்கிறது பொய், இவங்க சொல்கிறது பொய். ஜோதிடம் என்றையுமே பொய் அல்ல. ஏதோ ஒரு விதத்தில் நன்மை பயஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளேயே நட்சத்திரம் இல்லை, ஜோதிடம் இல்லை, மூலநூல் இல்லை, மூலநூல் குப்பை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எங்கே கொண்டு இது பண்ணுறதுனே தெரியல. அந்த மாதிரி ஜோதிடம் நம்மளுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ ஜோதிடம் கற்றுக்கிட்டு நம்ம ஜோதிடம் என்பது 5வது 6வதுனுடைய கலையில் ஒன்று. அது புனிதமான கலையும் கூட. அப்போ அந்த ஜோதிடத்தில் என்ன இருக்குது, நம்ம உள்ளே போய் வரணும். உள்ளே போகிறப்ப தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் எடுத்துருக்குறாங்க. எல்லாருமே நல்லது தான் சொல்கிறாங்க. பாடம் போட்டு அந்த நூலை பிச்சு வெளியே எடுக்கிறாங்க, காய்ச்சல் நல்லாகி போயிடுது. எப்படி நல்லாகுது? அதுக்கு பதில் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. போன வாரம் நடந்தது. ஒரு 3-4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதம் எங்கள் ஊரில் எனக்கும் அங்கே அந்த குரூப்புக்கு நடந்தது. இன்னைக்கு அதை நிறைவேற்றுறாங்க. நீங்கள் தான் தீச்சட்டி எடுப்பீங்களா, நாங்கள் எடுக்க மாட்டோமா? இன்றைக்கி விவாதம் நடக்குது.
இன்றைக்கி அதை நிரூபிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது நடக்குது. அந்த கட்சிக்காரர்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது போன வாரம் எனக்கு விவாதம் நடந்தது. அதுக்கும் டொனேஷன் கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்தேன். அப்போ என்ன பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. சாமி ஆடுறவங்கள கூப்பிட்டு கேளுங்க. ஆடுறதுக்கு முன்னாடி தான் நடந்தது தான் தெரியும். ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அப்போ அங்கேயும் ஒரு ஜோதிட கடவுள் வழியாக நம்மளுக்கு இருக்குது. அவங்க சொல்கிறதும் உண்மை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஜோதிடங்கிறது நம்ம தெளிவாக செஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கோங்க. ஜோதிடத்துக்குள்ளே வந்து அந்த விதத்தில் நீங்கள் சரிவர செய்யுங்க. இப்போ எனக்கு நட்சத்திரம் வந்துருச்சு, நான் நட்சத்திரம் பண்ணுறேன். ஒரு சிலர் பாவம் தான் வந்துச்சு, பாவம் தான் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வேறு இருக்குது. ஐயா மாதிரி இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க தான் முடியும் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க தான் முடியும் அவங்களால. எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், அந்த குருமாருக்கு சொல்லிக் கொடுக்குறதா முடியுது ஒழிய அவங்க டீப்பாக உள்ளே வர முடியல. நான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு துறைகளில் இருக்குது. அதை நம்ம எடுத்து நம்ம செய்யணும். அதை தான் இங்கே நான் நட்சத்திர வாயிலாக ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த பூரட்டாதி அப்படின்னாவே குபேரன் பிறந்தது அப்படிங்கிறத விட, பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்து விட்டால் பின்னாடி அவனுக்கு முன்னாடி அக்கா இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, மூத்த சகோதரி இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இருப்பாங்க. அந்த மூத்த சகோதரியால் அவமானம் உண்டு. டக்குன்னு சொல்லிவிடுங்க, உங்கள் மூத்த சகோதரியால் அவமானம் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சொத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எப்படி சொன்னால் அந்த நட்சத்திரம் தான். குபேர நட்சத்திரம்னு இருக்கிறோம். பேங்க் பேலன்ஸை 0 பண்ணிவிடும், இருக்கவே விடாது. 2 நட்சத்திரத்துக்காரரும் பேங்க் பேலன்ஸ் 0. புரட்டாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் அது இது பேலன்ஸே இருக்காது. புரட்டாதி சுவாதி நட்சத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வருவான். ஒரு நகை எடுக்கணும்னு சேர்த்திட்டு வருவாங்க பொம்பளைங்க. சின்ன நகை எடுக்கணும், கடைசியாக பார்த்தா அது ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்கும். வேறு ஒரு செலவு கொண்டு போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறத வேறு யாரோ தட்டிட்டு போயிடுவாங்க. இது சுவாதிக்கு பேங்க் பேலன்ஸ் 0 பண்ணும். இது பேங்க் பேலன்ஸை போட்டு அடுத்த நாள் காலையிலே ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த அமௌண்ட் எடுக்க சொல்லும். அப்போ என்னன்னா, இவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாச்சும் பேங்க்கில் போய் செக்கை சைன் பண்ணி கொடுத்து அமௌண்ட் எடுக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஏடிஎம்லாம் இருக்கக்கூடாது. புரட்டாதியில் பிறந்துருச்சா ரைட், மாதத்துக்கு ஒரு நாள் போங்க, பேங்க்குள்ளே போங்க, ஒரு செக் எழுதுங்க, ஒரு அமௌண்ட் எடுங்க. டாக்குமெண்ட் மூலமாக, ஒப்பந்தம் மூலமாக அந்த பணத்தை எடுத்தார்கள் என்றால் அந்த பணம் நல்லபடியாக இருக்கும். குபேரனுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் பெருமாள் இருந்தார். நான் கட்டலைன்னா ஏன் வழங்கு போட்டுரு. பார்த்துருக்கிறீங்களா? பெருமாளுக்கு விலங்கு போட்டுருக்குது யாராச்சும் பார்த்துருக்கிறீங்களா? திருப்பதிக்கு போய் பெருமாளுக்கு விலங்கு போட்டது 3 முறை நடந்துருச்சு சமீபத்தில். யாராச்சும் பார்த்துருக்கிறீங்களா? 3 முறை நடந்துச்சு. எப்போனா, முதல் கொரோனா காலத்தில் கோயிலெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, வருமானம் 0. 2வது கொரோனாவில் வருமானம் 0. 3வது என்ன நடந்ததுன்னா, இதற்கு முன்பு ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர்கள் இதில் வந்து 7 நாள் போக்குவரத்து முழுசு சம்பிச்சு பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக்குங்கிற பேரில். ஒரு பஸ் ஒரு இது கூட ஓடலை திருப்பதிக்குள்ளே. அப்போ வந்து ஒரு பிரச்சனை உருவாச்சு. அப்போ அந்த 3 நாளுமே அந்த பிரம்மோற்சவ ஊர்வலத்தில் வந்து தெய்வத்திற்கு விலங்கு மாட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது யாருமே பார்க்குறதில்ல. நான் அந்த 3வது முறை பஸ்ஸு இதான அன்றைக்கி போய் மாட்டிக்கிட்டோம், பார்த்தோம். ஆனால் கொரோனா காலகட்டத்தில் இது நடந்திருக்கு. அப்போ இறைவனே ஒப்பந்த அடிப்படையில் மாட்டினவர் தான். அப்போ ஒப்பந்த அடிப்படையில் நாம் போய் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ கையெழுத்து போட்டு, கையெழுத்துங்கிறது ஒப்பந்தம், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அது என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது, நீங்கள் கொடுங்க அப்படின்னு பேங்க் மேனேஜர் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறது இருக்குது. புரட்டாதியில் பிறந்தா மாதம் ஒரு முறை நம் பேங்குக்கு போகணும், இல்லைனா அவங்க பேங்க் பேலன்ஸ் 0 ஆகிடும். பாவத்தை எடுத்துக்கிட்ட இன்னும் சிறப்பாக சொல்லலாம். இப்போ சொன்ன இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, குரு தனுசில் என்னவா இருப்பார்? குரு தனுசில் என்னவா இருப்பார்? ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நடத்திட்டு இருக்கீங்க. ஆட்சி, நான் முதல்ல சொன்னேன், ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. அவர் குரு ஆட்சி ஆனால் என்ன நடக்கும்? தனுசில் ஆட்சி பெற்றால் அது அவர்களுடைய முதல் குழந்தை கரு கலைந்துவிடும். ஏன்னா இது பண்ண வேணால் எடுத்து பாருங்கள், தனுசில் இருக்கிற குருவுக்கு
ஒரு பெண் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணமானால் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அந்த குரு 5ஆம் இடத்தை பாவக நாஸ்தி பண்ணிடும். அது முதல் இடமா இருக்குது, அசுனியாக இருக்குது. நேற்று திடீர்னு வந்த ஒரு ஜாதகம், மீன லக்னம், 5ல் குரு. ஐயா உங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று அப்படின்னாரு. சரி, ஆண் குழந்தையினுடைய நிலைமையை மட்டும் சொல்லுங்கள், வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டேன். குரு திசை ஓடிட்டு இருக்குது. ஆண் குழந்தை மட்டும் பிரச்சனை சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை தான் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பிரச்சனை? மீன லக்னத்துக்கு 5ல் குரு இருந்து உச்சமானால் ஆண் குழந்தை வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. இதை அங்கே சொல்லிட்டாங்க. நாம் ஏன் சொன்னாங்கங்கிறது நம்ம சொல்லணுமில்ல. இப்போ நீங்கள் இத்தனை பேர் குரு இருக்கீங்க, ஏன் மீன லக்னத்துக்கு 5 குரு உச்சமாக தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது, ஏன் இந்த மாதிரி சொன்னேன்? இது என்ன ஆகும் அப்படின்னா, மீன லக்னத்துக்கு 5 லக்னமும் குருவும் சசியாம்சோரில் நம்ம பிரிக்கலாமில்ல, சசியாம்சோரிலும் பிரிக்கலாம்ல, சசியாம்சோரிலும் பிரிங்க. லக்னமும் குரு எல்லாம் பெண்ராசிக்குள்ளே தான் விழும். அங்கே ஆண் சிறக்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்த்து நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு மூலையிலையும் இருக்குது. குரு உச்சமான இன்னொன்று நடக்கும். என்ன நடக்கும்? உடல் ரீதியாக இதயத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா அது இதய பகுதி. குருங்கிறது கொழுப்பு. இதய பகுதியில் கொழுப்பு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எடுத்து பாருங்கள், குரு உச்சமாகிற எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், ப்ரெஷர் இருக்கும். உடனே இப்போ இருக்கிற விதாரணம் வந்துடுவாங்க, எல்லாத்துக்கும் தானே ப்ரெஷர் இருக்குது கேட்பாங்கள்ல. இப்போ இருக்கிற நம்ம ஜோதிடர்கள் பயங்கரமாக தெரிஞ்சுதாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை இதே 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க. 40 வருஷத்தில் இது எப்போ எழுதி வச்சான்னு தெரியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி நாம் படித்தோம். அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். அந்த காலகட்டத்தில் ப்ரெஷருங்கிற வார்த்தையே இல்லை, சுகருங்கிற வார்த்தையே இல்லை. இப்போ அவங்களுக்கு எழுதி வச்சது. நாம் என்ன பண்ணிட்டோம்? வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு தேவையில்லாததான் பண்ணிகிட்ருக்குறோம். சுக்கரன் உச்சமான காலபுருஷன் 12ஆம் இடத்துல சுக்கரன் உச்சமாகுது. அயன சுகத்தில் மிச்சமாகுது. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அயன சுகம். சுக்கரன் பெண். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு பாருங்கள், எங்கேயோ கொண்டு போயிடும். சொல்லுங்கள், கேளுங்க. கண்டிப்பாக தனி கிரகம் வேலை செய்யாது. சுக்கரன் உச்சமாகிவிட்டது. தனி கிரகம் கிடையாது. அதனுடைய காரகத்துவம் கொடுக்குமில்ல. காரகம் வேலை செய்யுமில்ல. இருக்கு, நட்சத்திரத்துக்கு வேலை இருக்கு. எந்த நட்சத்திரத்தில் சுக்கரமா, எந்த தலை சுக்கரமாகுது, உச்சமாகுது, காரகத்துவம் வேலை செய்யும். பலன்கள் இரு கிரகங்கள் சேர்ந்து தான் கொடுக்கும். டவுனுன்னு சொல்ல, நான் டவுனுன்னு சொல்ல, கூட்டி கழித்து பாருங்கள் என்ன நடக்கும்னு தான் சொன்னேன். அயன சுகமான இடம் சுக்கரன் உச்சமாகிறது 12ஆம் இடம். அயன சுகத்தில் சுக்கரனுங்கிறது யார்? ஒரு பெண். உச்சமாகக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அயன சுகமாக இருக்குது, படுக்கை அறை இருக்குது, 12ஆம் இடமும் இருக்குது. அப்போ அந்த காரகத்துவம் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. சார் இந்த பக்கம் போகிறனா திருப்பூர் போகலாம், ஆனால் இப்படியும் போகலாம். இது கழுத்தடம், இது நேர்த்தடம். நாம் எடுத்த உடனே நாம் ஜோதிடருக்கு தான் அட்வைஸ் பண்ணுறோம், இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணல. ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச உடனே அந்த வழிமுறைகளில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வழிமுறையில் எப்படி நல்ல பெண்ணாக கூட இருக்கலாமல்ல. குரு 5ஆம் பார்வை விருச்சிகத்தில் குரு 5ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னா நல்ல பெண்ணாக வந்துடும்ல. குரு 7ஆம் பார்வையாக தான் பார்க்கக்கூடாதுங்க. சூரியன் அதாவது சிம்ம வீட்டில் குரு இருந்தால் அது பார்த்தாலும் நல்லா தானே இருக்கும். சரி, இதை கடகத்தில் 9ஆம் பார்வையை பார்த்தா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். தாய்மை உள்ளம் கொண்ட உச்சமான பெண், அனைத்து உணர்வுகளையும் பெற்ற பெண். படுக்கை அறைன்னு அந்த இடத்துல ஏன் எடுத்துக்கிறீங்க? முதலீடு
டக்குன்னு மாற்றுங்க. ரைட். இப்போ சனி இதில் இருந்துச்சுன்னு வைங்க, அந்த பெண்ணுக்கு சனி மிதுனத்தில் இருந்துச்சு, சுக்கிரன் உச்சமாக இருக்குது, சுத்த தொழில் முதலீடு அழகாக பண்ணுவா. லக்னம் மிதுன லக்னம் 10ல் சுக்கிரன் வச்சுனாலும் தொழில் முதலீடு 12 கூடியது, காலபுசம் 12 முதலீடு செய்யக்கூடியது. எதுக்கு முதலீடு செய்வா? சுக்கிரனுடைய இதுக்கு ஸ்வீஸால் வைப்பா, ஏசி ரூமில் இருந்து உட்காருவா. அந்த இடத்துல தப்பாக கொண்டு போகக்கூடாது. அப்போ முழுசையும் பார்க்கணும். காரகத்துவம் என்ன, காரகத்துவத்தை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த பெண் ஜாலியாக இருக்கக்கூடிய பெண், சிறப்பாக செய்யக்கூடிய பெண் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 12ஆம் இடத்தை சிறப்பாக செய்யக்கூடியவள். 12ஆம் இடம் ஏன் அயன சுகம்னு எடுத்துக்கிறீங்க? அந்த இடத்துல முதலீடு எடுத்துக்கலாம்ல. காலபுருஷ தத்துவத்தை இணைச்சி ஜாதகத்தோடு கொண்டு போங்கிறது தான். கண்டிப்பாக லக்னத்துக்குங்கிற வழிமுறை தொடக்க புள்ளி நம்மளுக்கு ஆகுது. லக்னத்தை தொடக்க புள்ளி அது, அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தை இப்போ நம்ம தொடங்குகிறோம், ஒரு இடத்துக்கு வரோன்னா எங்கே தொடங்கணும் எங்கே முடியுதுங்கிறது இருக்குது. லக்னத்திலிருந்து தொடங்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி பாருங்கள். லக்னம் தொடங்குறதோடு நிறுத்திக்கிட்டு அங்கே சந்திரனை கொண்டாந்து போட்டு வச்சு பாருங்கள். சந்திரனுக்குன்னு விதி. சந்திரன் லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி. சந்திர லக்னத்திற்கு லக்னம் சேர்த்துற சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி. அம்சத்தில் யார் வீட்டில் இருக்கிறார்கள், அந்த தொழிலை, அந்த வீட்டினுடைய தொழிலை செய்யுங்கள், சிறப்பாக இருப்பாங்க. இப்போ இதில் எங்கே லக்னம் வந்துச்சு? அப்போ இப்போ +2 வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. நான் அந்த மாதிரி தான் நிறையா கொடுத்துருந்தேன். ஒருத்தர் வந்து இல்லைங்க நான் மெடிக்கலில் படித்தேன், மெடிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கையில் கொடுத்தாங்க. சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி மிதுனத்தில் போய் உக்காந்துருந்தது. சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி புதன். மேஷ ராசி, சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி புதன் மிதுனத்தில் போய் உக்காந்துருந்தது. கூப்பிட்டு சொன்னேன், சார் இவர் நாங்கள் வந்து மெடிக்கல் படிக்க வைக்கிறோம், எவ்வளோ செலவானாலும் சரி, அது செலவானாலும் சரி. கூப்பிட்டு அவங்ககிட்ட என்ன தெரியும் சொன்னேன், இது நீங்கள் மெடிக்கல் படித்தோன்னா விற்று வராது. இவன் வக்கீல், ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ், டீச்சர், அட்வைசர், கலைத்துறையில் இதுக்கு தான் போவானே ஒழிய இவன் மெடிக்கலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, செலவு செய்கிறது கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அங்கே அதில் போய் உட்காந்து அழுகுறான். நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன், நான் ஆர்ட் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அப்படின்னு அழுகுறான். திருப்பி எனக்கு நேற்று ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். அவங்க இது பையனை நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு நீட்டை எழுதிட்டு வந்துட்டான். எல்லாமே உட்காருண்ணா எல்லாம் மேடைக்கு வாங்க மேடைக்கே வாங்க. அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பதில் சொல்லணுங்கிறது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்டு முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு வேலை வாக்காக இருக்கும். இந்த மாதிரி ஜோதிடருக்கு முன்னாடி பதில் சொல்கிறது தான் சிரமம். ஏன்னா எல்லா ஒரு விதத்தில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த விதம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ பலன் சொல்லி கற்றுக்கணும். எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான பலனை சொல்லணும். அதுதான் சிறந்த ஜோதிடருக்கு உடைய ஆசான் மேடையில் பேசுறதுக்கான அழகு. அப்போ அதுக்கு உண்டா இது பண்ணணும். எந்த விதத்தில் நீங்கள் கேள்வி கேட்டாலும் அந்த விதத்தில் உண்டு, பலன் உண்டு, பதிலும் உண்டு. அப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. நட்சத்திரங்கிறது என்னுடைய அடிப்படையில் நட்சத்திரம், நான் என்னுடைய சப்ஜெக்ட் நட்சத்திரம். அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நட்சத்திரம் இல்லாத ஜோதிடம் இல்லைங்கிறது நான் ஆனால் என்னுடைய சப்ஜெக்ட் வேறு தான். கண்டிப்பாக ஜாதகம் ஆய்வு இல்லாத பலன் கூறவே கூடாது. அப்படிலாம் சொல்லவே கூடாது. 9 இருக்குது 9. அதான் முதல்ல சொல்லியிருக்கலாம். 9 கிரகம் ஒரு அம்சத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம், ஏதோ ஒரு அம்சத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ அந்த அம்சம் என்ன அம்சம்னு கண்டுபிடிங்க. அப்போ அது மூலியமாக நல்லது கிடைக்கும். ஓகே, வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்து நிறைய இருக்குது. நிறைய மேடைகளில் பேசலாம் உங்களுக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்தவங்க நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் இது தலைமை உரைங்கிறதுனால எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. 2 முறை பேசுகிறதுக்கு ஒரே முறையாக பேசிட்டு முடிச்சுட்டேன் உங்களுக்கு. ஓகே, இந்த வாய்ப்பளித்த சகோதரிகள் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் ஈஸ்வரி அம்மா அவர்களுக்கும் மற்றும்
லலிதாம்பிகை ஜோதிட நிறுவனம் அனைவருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம போன மாதம் ஐயாவை வந்து தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தோம். அவருக்கு பேச வாய்ப்பே கொடுக்கல, நிறைய ஆளுங்க இருந்தாங்க. அதனால தான் இந்த முறை அவரை மெயினாக பேசுகிறதுக்காண்டியே நம்ம வர சொன்னோம். அப்படிங்கிறதுனால நிறையா உங்களுக்கு பாயிண்ட்டை கொடுத்துருக்காரு. தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் மரியாதை செலுத்தப்படுகிறது. ஐயா சுந்தரராஜன் ஐயா அவரை கௌரவப்படுத்துவார். அதாவது தங்களோட அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிட்ட சுப்பிரமணிய அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுது.